ஹஜ் எனும் புனித பயணம் என்பது முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு முக்கியமான ஒரு கடமையாக இருக்கிறது. குறிப்பாக செல்வந்தர்கள், பணம் படைத்தவர்கள் கட்டாயம் ஹஜ் செய்ய வேண்டும் என்பது ஒரு கடமையாகவும் இருக்கிறது. அந்த வகையிலே உலகம் முழுவதும் இருக்கின்ற முஸ்லிம்கள், செல்வந்தர்கள், பணம் படைத்தவர்கள் இந்த ஹஜ் கடமைக்காக சவுதி அரேபியா செல்கின்றனர். அங்கு அவர்களுடைய அந்த புனித பயணத்தை அவர்கள் மேற்கொள்கின்றனர். அந்த அடிப்படையிலே இலங்கையிலேயே ஒவ்வொரு வருடமும் 3500 பேர் இந்த ஹஜ் கடமைக்காக வேண்டி சவுதி அரேபியா புறப்படுகின்றனர். இந்த வருடம் 3500 பேர் ஹஜ் கடமைக்காக சவுதி அரேபியா சென்றிருக்கின்றனர். இந்த வேளையில் தான் இன்று ஒரு வீடியோ ஒன்று வெளியாகி இருந்தது. அந்த வீடியோவை நாங்கள் பார்க்கின்ற போது இலங்கை ஹாஜிகளுக்காக வேண்டி மினாவிலே அவர்கள் தங்குவதற்காக வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வசதி ஏற்பாடுகள் குறைவாக இருக்கிறது. 3500 பேருக்கு சுமார் 35 டாய்லெட்டுகள் மாத்திரமே இருக்கிறது. 2 புஃபே சாப்பாடுகள் மாத்திரமே இருக்கிறது. குழு செய்வதற்காக வேண்டி சுமார் 8 பைப்புகளே இருக்கிறது. அதிலும் ஆண்கள், பெண்கள் என்று பிரித்திருக்கிறார்கள் என்பது போன்ற பல முறைப்பாடுகள் வந்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் ஒரு வீடியோவும் வெளியாகி இருந்தது. அந்த வீடியோவிலேயே ஹஜ் கமிட்டிக்கும் ஹாஜிகளுக்கும் இடையிலே இந்த வசதிகள் குறித்து, இந்த குறைபாடுகள் குறித்து ஒரு வாக்குவாதம் நடைபெற்றதை பார்க்கக்கூடியதாக இருந்தது. மாலிமாவ் அரசாங்கம் வந்ததன் பின்னர் புதிதாக போடப்பட்ட ஒரு குழு தான் இந்த ஹஜ் கமிட்டி குழு, ஹஜ் குழு என்பது. இது மாலிமாவ் அரசாங்கம் வந்ததன் பின்னர் போடப்பட்ட ஒரு குழுவாக இருக்கிறது. இந்த குழு பல மாற்றங்களை செய்கிறார்கள். அதிலும் குறிப்பாக ஹஜ் கோட்டாக்களை பிரிப்பதனூடாக இவர்கள் பல மாற்றங்களை செய்திருந்தார்கள். மார்க்ஸ் அடிப்படையிலே இவர்கள் ஹஜ் கோட்டாக்களை பிரித்திருந்தார்கள். உண்மையிலே இது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விடயமாக இருந்தாலும் மினா அரபாவிலே தங்குவதற்காக வேண்டி வழமையாக ஒரு ஏஜென்டிடம், அல் பைத் எனும் ஒரு ஏஜென்டிடம் இது கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் இந்த முறை அந்த ஏஜென்டை மாற்றி புதிதாக ஒரு ஏஜென்ட்டுக்கு இவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். இந்த புதிதாக வந்த ஏஜென்ட் ஒரு அனுபவம் இல்லாதவர் என்பதன் காரணமாக அங்கே இலங்கை காஜிகளுக்கான அந்த வசதிகளை செய்து கொடுப்பதிலே மிகப்பெரிய ஒரு குளறுபடி இந்த முறை எழுந்திருக்கிறது. கிட்டத்தட்ட மினாவில் தங்குவதற்காக மட்டும் ஒரு காஜியிடம் இருந்து சுமார் 7500 ரியால்கள் அறவிடப்படுகிறது. எனவே அவ்வாறு அறவிடப்பட்டாலும் அவர்களுக்கான வசதிகள் சரியானதாக அங்கே கிடைக்கப்பெறவில்லை என்பதுதான் குற்றச்சாட்டாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்னும் 2 நாட்கள் அங்கே தங்குவார்கள். எனவே இந்த 2 நாட்களுக்கும் அவர்களுக்கான சாப்பாடு ஏற்பாடுகள், அவர்களுக்கான டாய்லெட் வசதிகளை செய்து கொடுக்க வேண்டிய பொறுப்பு என்பது ஹஜ் கமிட்டிக்கே இருக்கிறது. எனவே ஹஜ் கமிட்டி இந்த பொறுப்பை எடுத்து சரியாக இதனை நிர்வகிக்க வேண்டும் என்பதுதான் கோரிக்கையாக இருக்கிறது. இதற்கு இடையில் தான் இந்த ஹஜ் பேசா விசாக்கள் என்கின்ற ஒரு விடயம் இருக்கிறது. இந்த ஹஜ் பேசா விசா என்பது ஒரு குறிப்பிட்ட தொகையினருக்கு வழங்கப்படுகிறது. இந்த முறை ஹஜ் பேசா விசா என்பது 35 பேருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த ஹஜ் பேசா விசா கொடுப்பதற்கான நோக்கம் என்பது இலங்கையிலேயே 3500 பேர் ஹாஜிகளுக்காக வேண்டி அவர்களுக்கு சரியான வசதிகளை செய்து கொடுப்பதற்காக வேண்டியும், அவர்களுடைய குறை நிறைகளை நிவர்த்தி செய்வதற்காக வேண்டியும், அதே போன்று அவர்களை கவனிப்பதற்காக வேண்டியும் தான் இந்த ஹஜ் பேசா விசாக்கள் என்பது கொடுக்கப்படுகிறது. அந்த வகையில் இந்த முறை 35 பேருக்கு இந்த ஹஜ் பேசா விசாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இவ்வாறு குறைகள் மினாவிலே இருக்கின்ற போது இந்த ஹஜ் பேசா விசாக்கள் கொடுக்கப்பட்டவர்கள் அங்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? நாங்கள் கேள்விப்படுகின்றது போல இந்த ஹஜ் பேசா விசாவிலே பிரதி அமைச்சர் முனீர் முலவர் உள்ளிட்ட குழுவினர் கூட, ஹஜ் கமிட்டியில் இருக்கின்ற உறுப்பினர்கள் கூட எல்லாம் முடிந்து கடைசி நேரத்தில் சவுதி அரேபியா இறங்கியதாகவும் சொல்லப்படுகின்றது. எனவே ஹாஜிகளை கவனிப்பதற்காக வேண்டி கொடுக்கப்பட்ட அந்த ஹஜ் பேசாவில் சென்றவர்கள் அங்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? ஹாஜிகள் இவ்வாறு டாய்லெட் இல்லாமல், இவ்வாறு புஃபேக்காக வேண்டி நெடுந்தூர போலிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கான வசதிகள் என்பது அங்கு இல்லை என்று விமர்சனமாக பேசப்பட்டு வருகின்ற வேளையிலேயே இவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? இவர்களுடைய பொறுப்பு தான் இந்த ஹாஜிகளை கவனித்துக் கொள்வதற்கு. அந்த கவனித்துக் கொள்ளாமல் இவர்கள் எதற்காக அங்கே சென்றார்கள்? ஹஜ் பேசா விசா என்பது ஹாஜிகளை கவனிப்பதற்கான விசாவை அன்றி அது ஒரு டூரிசம், சுற்றுலா விசா அல்ல என்பதை இவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு முதலும் இந்த ஹஜ் பேசா விசாக்களிலேயே ஹஜ் கமிட்டியினுடைய 2 உறுப்பினர்களுடைய மனைவிமார்களையும் இவர்கள் அழைத்து சென்றிருக்கிறார்கள். அது குறித்து ஏற்கனவே விமர்சனமாக பேசப்பட்டது. அந்த தகவல் என்பது RTI மூலமாக வெளிவந்திருக்கிறது. இதுதான் அந்த RTI. இதிலே 35 பேருக்கு ஹஜ் பேசா விசாக்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. ஹஜ் கமிட்டியில் இருக்கின்ற 2
உறுப்பினர்களுடைய மனைவிமாரும் இதன் மூலமாக சென்றிருக்கிறார்கள். ஆனால் இன்று ஹஜ் சென்றிருக்கின்ற ஹாஜிகள் டாய்லெட் இல்லாமல், சரியான உணவு இல்லாமல் போலிலே நின்று கொண்டிருக்கிறார்கள். வுளு செய்வதற்கும் கூட இடம் இல்லாமல் போலிலே நின்று கொண்டிருக்கிறார்கள். அப்படியானால் இவர்கள் எதற்காக சென்றார்கள் என்கின்ற ஒரு கேள்வி எழுகிறது. மனைமார்களை ஏன் நீங்கள் அழைத்து சென்றீர்கள் என்று RTI மூலமான தகவல் வெளியானதை அடுத்து ஹஜ் கமிட்டி குறிப்பிட்ட விளக்கம்தான் நாங்கள் கொள்கை அளவிலேயே நாங்கள் எடுத்த தீர்மானம் என்பதை அவர்கள் கூறியிருந்தார்கள். உண்மையிலே அது ஒரு நகைப்புக்குரிய ஒரு விடயமாக இருந்திருந்தது என்பதை தான் கூற வேண்டும். கடந்த அரசாங்கங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஹஜ் பேசா விசாக்களிலே பல அரசியல் செல்வாக்கு காணப்பட்டிருந்தது. அரசியல் தேவைகளுக்காக பலர் இதை முறைகேடாக பயன்படுத்தியிருந்தார்கள். தங்களுடைய குடும்பங்களை எல்லாம் அழைத்து சென்றிருந்தார்கள். இது கடந்த அரசாங்கங்களில் நடந்த விடயங்களாக இருக்கிறது. ஆனால் இந்த மாலிமாவ அரசாங்கத்திலே இது நடக்கவே கூடாது. ஏனென்றால் இவர்கள் அரசியல் கலாச்சாரத்தை மாற்ற வந்தவர்கள், சிஸ்டம் சேஞ்சை கொண்டு வருவதாக ஆட்சிக்கு வந்தவர்கள் கூட இந்த அரசாங்கத்தில் கூட இது நடக்கவே கூடாது. இவர்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும், இது முஸ்லிம்களுடைய ஒரு புனித பயணம். இவர்கள் பல லட்சம் செலவழிப்பை என்பது இந்த புனித பயணத்தை அவர்கள் இலகுவாக செய்து முடித்து வர வேண்டும் என்பதற்காகத்தான். அவர்களுக்கு அத்தனை வேலைகளும் அங்கு இலகுவாக நடைபெற வேண்டும். அதற்காகத்தான் இவர்கள் லட்சக்கணக்கிலே பணம் செலவழித்து அங்கு செல்கிறார்கள். எனவே அதற்கான வசதிகளை செய்து கொடுக்கின்ற பொறுப்பு என்பது ஹஜ் கமிட்டி, இங்க இருக்கின்ற அமைச்சு, அதே போன்று முஸ்லிம் கலாச்சார திணைக்களம் ஆகிய திணைக்களங்களுக்கு பொறுப்பாக இருக்கின்றது. இப்போது பார்க்கின்ற போது இவர்களுடைய அந்த பொறுப்பில் இருந்து இவர்கள் விலகி இருப்பதாகவே தெரிகிறது. இந்த பிரச்சனையை பற்றி நாங்கள் பேசுகின்ற போது பலர் சொல்கின்ற ஒரு விடயம்தான், ஹஜ் என்பது அவர்கள் தியாகம் தானே, தியாகம் செய்ய வேண்டும், வசதிகளை எதிர்பார்க்க கூடாது என்பதான ஒரு கருத்துக்களை இவர்கள் முன்வைத்து வருகிறார்கள். உண்மையிலே இது ஒரு சரியான கருத்து தான். ஆனால் இன்னும் ஒரு பக்கம் பார்க்கின்ற போதும் ஹாஜிகள் யாருமே ஹஜ்ஜுக்கு இலவசமாக ஹஜ் செய்ய போவதில்லை. அவர்களை கவனிப்பதற்காக வேண்டிய ஹஜ் கமிட்டியினால் இவர்களை கவனிப்பதற்காக வேண்டி அவர்கள் பணம் செலுத்துகின்றார்கள். எனவே அவர்கள் கொடுக்கின்ற அந்த பணத்திலே ஹாஜிகளுக்கான வசதிகளை செய்யக்கூடிய பொறுப்பு என்பது ஹஜ் கமிட்டிக்கு இருக்கிறது. எனவே அந்த பொறுப்பை ஹஜ் கமிட்டி செய்ய தவறியதன் காரணமாக ஹஜ் கமிட்டியை தான் நாங்கள் இங்கே கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறோம் என்பதை தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ஹாஜிகள் வசதிகளை கேட்கவில்லை. ஹாஜிகளினுடைய வசதிகளை செய்து கொடுக்கக்கூடிய பொறுப்பு என்பது ஹஜ் கமிட்டிக்கு இருப்பது என்பதை தான் நாங்கள் இங்கே கேள்வி கேட்கிறோம். எது எப்படியோ இலங்கையிலே பார்க்கின்ற போது வகுப் சட்டத்துக்கென்று வகுப் சட்டம் இருக்கிறது. ஆனால் ஹஜ்ஜுக்கென்று எந்த சட்டமுமே இங்கே இல்லை. எனவே ஹஜ்ஜுக்கென்று தனியான சட்டம் என்பது இங்கே கொண்டு வரப்பட வேண்டும். அதனை இந்த மாலிமாவ அரசாங்கம் செய்ய வேண்டும் என்பதுதான் பலருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அதே நேரம் இந்த ஹஜ் ஃபண்ட் இருக்கிற இந்த ஹஜ் ஃபண்டை அவர்கள் நினைத்தது போலவே செலவழித்துக் கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. அண்மையில் கூட ஹஜ் கமிட்டியினுடைய ஒரு மீட்டிங் என்பது ஒரு 7-8 லட்சம் செலவழித்து அந்த கூட்டம் என்பது ஒரு பெரிய ஹோட்டலிலே நடந்திருக்கிறது. அதுவும் இந்த மாலிமாவ அரசாங்கம் கொண்டு வந்த சிஸ்டம் சேஞ்ச் என்று கொண்டு வந்த வீண்விரயத்தை தவிர்ப்போம் என்று சொல்லித்திருக்கின்ற இந்த பிரதி அமைச்சர் முனீர் ப்ளௌஃபர் இருக்கின்ற இந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே இருக்கின்ற இந்த கீழே தான் இந்த பெரிய ஒரு செலவிலே ஹஜ் கமிட்டிக்கான கூட்டம் நடைந்திருக்கிறது. இதெல்லாம் இவர்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இதற்கு எதிராக இவர்கள் எந்த நடவடிக்கையும் எடுப்பதாக தெரியவில்லை. எனவே இந்த ஹஜ் ஃபண்ட் என்பது ஒடிட் பண்ணப்பட வேண்டும். இலங்கையிலே ஹஜ் சட்டமும் கொண்டு வரப்பட வேண்டும், ஹஜ் ஃபண்ட் என்பது ஒடிட் பண்ணப்பட வேண்டும். இந்த இரண்டும் செய்தால்தான் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு எடுக்கக்கூடியதாக இருக்க முடியும். இந்த 2 வேலையும் இந்த அரசாங்கத்தால் மாத்திரம்தான் செய்ய முடியும். இதற்கு பிறகு வருகின்ற எந்த அரசாங்கத்தால் இது செய்வார்களா என்பது ஒரு கேள்விக்குறியான விடயமாக இருக்கிறது. இதற்குள்ளே பல மோசடிகள், பல முறைகேடுகள் நடப்பதாக பல புகார்கள் வந்து கொண்டுதான் இருக்கிறது. எனவே இது குறித்து அமைச்சும் இந்த அரசாங்கமும் கவனித்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. ஏற்கனவே ஹஜ் பேசாவை பிரித்து கொடுத்ததில் ஒரு முறைகேடு நடந்திருக்கிறது. அதிலே ஒரு கள்ளத்தனம் நடந்திருக்கிறது. இப்போது ஹஜ்ஜுக்கு சென்ற ஹாஜிகள், மீனாவிலே தங்குகின்ற ஹாஜிகளுக்கான வசதிகளிலே பல குறைபாடுகள் இருக்கிறது. அவர்களுக்கு ஒழுங்கான வசதிகள் செய்து கொடுக்கப்படவில்லை, அவர்களுடைய குறைகள் நிவர்த்திக்கப்படவில்லை. இப்படியான பல காரணங்கள், பல விமர்சனங்கள், பல முறைப்பாடுகள் வந்து கொண்டே இருப்பதால் இதற்கான முழு பொறுப்பையும் ஹஜ் கமிட்டி அமைச்சும் பிரதி அமைச்சர் முனீர் ப்ளௌஃபரும் ஏற்க வேண்டும். முஸ்லிம் கலாச்சார திணைக்களம் கூட இதற்கான பொறுப்பை ஏற்க வேண்டும். அவர்கள் இது குறித்து எதிர்காலத்தில் என்ன நடவடிக்கையை, என்ன முடிவுகளை இது குறித்து எடுக்க போகிறார்கள் என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.